நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ். உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடத்தப்படும் இடத்தை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக குற்றம் சாட்டிய விஜயகாந்த், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு விரைவில் கவிழும் என்றும் கூறினார். மேலும் மக்கள் அளித்த ஒரு வாக்குக்கு ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி என 3 பேர் முதலமைச்சராக பதவி வகித்துள்ள சம்பவம் தமிழகத்தில் தான் நடக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் ரஜினி அரசியலுக்கு வருவதை வரவேற்பதாக தெரிவித்த விஜயகாந்த், ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்றும் கூறியுள்ளார். நடிகர் ரஜினியின் அரசியல் பிரவேசம் குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக தலைவர்கள் இன்று தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நடிகர் சத்யராஜ் தமிழகத்துக்காக காவிரி நீர் பிரச்சனைக்காக அப்போ குரல் கொடுத்ததையும் கூட கர்நாடகாவில் அந்த நேரத்தில் ஒரு சினிமாங்கிறது அது தனி, அது தொழிலாக நிறைய பேர் அதுக்கு அதில் உழைக்கிறாங்க, அவங்க பயனடைகிறாங்க, ஒரு தொழிலாக இருக்குது. அதுக்கு இதுக்கு அவங்க உரிமையை அப்போ சத்யராஜ் கொடுத்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து கொடுத்தோம் காவிரி நீர் பிரச்சனைக்காக. அப்போ கர்நாடகாவில் அங்கே இருக்கிறவங்க அவங்க பிரச்சனை போயிருந்தாங்க. அதுக்கு கூட இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வேறு மாதிரி போயிருந்தாங்க. அப்போல்லாம் ரஜினிகாந்த் பேசியிருக்கோம். என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவருக்கு நான் சொல்வது அரசியலுக்கு வரக்கூடாது. ஏனென்றால் அவர் தமிழ்நாட்டிலே எல்லா சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானவராக இருக்கின்றார். அரசியல் என்று தன்னை ஒரு சிறு வட்டத்திற்குள் அவர் அடைத்துக் கொள்ளக்கூடாது. ஜனநாயக நாடு ஆர்வமும் வரலாம், ஜனநாயக நாட்டில் ஆர்வம் மக்கள் பார்த்து யார் தலைவர் தேர்ந்தெடுக்கிறான் அவங்க தான். இது பல தடவை நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இது நான் பல தடவை சொல்லிட்டேன்ல. எதிர்ப்பு தெரிவித்து நான் என்ன பண்ண முடியும்? எதிர்ப்பில் தான் அரசியலே இருக்கு. சிஸ்டம் கெட்டது என்பதை நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் இதை கெடுத்தது யார் என்பது பற்றியும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அரசியலில் வர்றதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்குது. அதனால் நாளைக்கு அரசியலில் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பினால் அவர் எந்த ரூபத்திலே வரணும்னு நினைக்கிறாரோ, போர் எப்போ வருதோ வரட்டும், அதை நான் வரவேற்கிறேன் என்று நான் கூறிக்கொள்கிறேன். தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என மக்கள் விரும்புவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு குறித்த கேள்விக்கும் அவர் பதிலளித்துள்ளார். டெல்லி சென்ற ஓ பன்னீர்செல்வத்திடம் நியூஸ் 7 தமிழ் டெல்லி செய்தியாளர் சரோஜ் கன்பத் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். அணி இப்போ எதை நோக்கி எதிர்காலத்தில் என்ன செய்யணுங்கிறத எந்த நோக்கி நீங்க இலக்கை நோக்கி அடுத்த கட்டமாக எங்களுடைய அணி தர்ம யுத்தத்தினுடைய குறிக்கோளை அடைவதற்காகத்தான் எங்களுடைய அணி உருவாக்கப்பட்டு அந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிகிறது. இயக்கத்துடைய தொண்டர்கள் நன்றாக புரிந்து எங்களுக்கு மகத்தான ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். தர்மமுத்தன நீ எதை சொல்றீங்க? அதாவது ஒரு குடும்ப ஆட்சியை அகற்றணுங்கிற ஒரு குடும்பத்தை அகற்றணுங்கிற நோக்கமா? அது என்ன காரணம்? இல்ல, இந்த இயக்க புரட்சித் தலைவர் அவர்கள் எம்ஜிஆருடைய காலத்திலேயே அவருடைய உடன் பிறந்த அண்ணன் அவர்கள் கூட அவர்கள் முக்கியத்துவம் கட்சியிலும் ஆட்சியிலும் அளிக்கவில்லை. புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களும் அவருடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுக்கு கட்சியிலும் ஆட்சியிலும் முக்கியத்துவம் அளிக்கவில்லை. எந்த ஒரு குடும்பத்திற்கும் அளிக்கவில்லை. அதை போலதான் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களால் ஜனநாயக முறைப்படி நடைபெற வேண்டும். ஒருத்தருடைய தகுதியின் அடிப்படையில், திறமையின் அடிப்படையில், அவர் இயக்கத்திற்கு ஆற்றிய கடமைகளின் அடிப்படையில், பணிகளின் அடிப்படையில் தான் அவருக்கு அந்த பொறுப்புகள் வழங்கினால்தான் அவர் முறையாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படும். மக்களும் அதில் ஏற்றுக்கொள்வார் என்பதில் தான் நாங்கள் அந்த ஜனநாயகத்தில் தான் நம்பிக்கை வைத்தது தான் இந்த இயக்கத்தை, தர்ம யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உறுதியாக நாங்கள் இந்த தர்ம யுத்தத்தில் வெற்றிடுவோம். இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கையின்படி, கோட்பாடுகளின்படி, தத்துவத்தின்படி அவர்கள் நடந்து வந்த பாதையில் தொடர்ந்து நாங்கள் பாதை அமைத்து அந்த பாதைக்கு தடமுறலாமல் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும், அனைவரும் வழிநடத்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தான் எங்களது தர்ம யுத்தத்தின் நோக்கம். அதற்காக நாங்கள் எந்த பதவிகளையும் கேட்டு பெறுவதற்காக, நிபந்தனைகள் வைத்து பெறுவதற்காக இந்த தர்ம யுத்தத்தை யாரும் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். எதிர்காலத்தில் தமிழகத்தில் ஓபிஎஸ் அணி ஒருவேளை பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி அமைப்பும் சேரும். அதில் ரஜினிகாந்தும் சேர்றதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன்.
யூகங்களில் அடிப்படையான கேள்விகளுக்கு தற்போது பதில் சொல்ல இயலாது. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று பொதுமக்கள், இளைஞர்கள், மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியலின் நடுநிலையோடு சிந்திப்பவர்கள், இவர்களெல்லாம் மனதில் ஆழமாக இப்பொழுது ஒரு கருத்து பதிந்திருக்கிறது. அந்த கருத்தின் அடிப்படையில் பல்வேறு முடிவுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், எடுக்க தயாராக இருக்கிறார்கள். இனிமேல் எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது ஊழல் இல்லாத அரசாகத்தான் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு தமிழக மக்கள் பெரிதும் விரும்புகிறார்கள். அப்பொழுதுதான் ஜனநாயக ரீதியான ஒரு கடமையை மக்களுக்கு ஆற்ற முடியும். இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அதை ஊழலை அறவே ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் எண்ணுகிறார்கள். அதுதான் என்னுடைய கருத்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு பள்ளி மாணவர் மாணவியர்களுக்கான சீருடை வண்ணங்களில் மாற்றம் செய்யப்படும் என பள்ளிக்கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், அடுத்த ஆண்டு முதல் 3 வண்ணங்களில் சீருடை மாற்றங்கள் இருக்கும் என்றும் கூறினார். உடைகளை இந்த மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் சீருடை என்ற முறையில் இந்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது. இந்த ஆண்டல்ல, அடுத்த ஆண்டு அதை கொண்டு வர இருக்கிறோம். மாலுமியற்ற கப்பல் போன்று தரை தட்டி நிற்கும் தமிழக காவல்துறையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுக்கடைக்கு எதிரான போராட்டத்தில் காவல்துறையினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். காவல்துறை தலைவர் கட்டுப்பாட்டில்தான் காவல்துறை உள்ளதா என்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக கூறியுள்ள ஸ்டாலின், ஜனநாயக ரீதியிலான போராட்டத்திற்கு அரசு எதிராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எஸ்டேட் காவலாளிக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் தமிழக காவல்துறை மாலுமையற்ற கப்பல் போல் தரை தட்டி நிற்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஒரே அதிகாரி பல்வேறு பதவிகள் வகிப்பதை தடுத்து காவல்துறையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். குரல் மாதிரியை பதிவு செய்ய டெல்லி நீதிமன்றத்தில் டிடிவி தினகரன் மறுப்பு தெரிவித்துள்ளார். டிடிவி தினகரனை டெல்லி போலீசார் தி-ஜசாரி பெருநகர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது நீதிபதி அபினாஷ் மல்கோத்ரா தினகரனிடம் குரல் பரிசோதனைக்கு சம்மதிக்க தயாரா என கேட்டார். ஆனால் தனிநபர் உரிமையை பறிக்கும் செயல் என தனது வழக்கறிஞர் முன்பு வாதிட்டதை சுட்டிக்காட்டிய தினகரன் அதற்கு மறுப்பு தெரிவித்தார். இந்நிலையில் டிடிவி தினகரன் மற்றும் அவரது நண்பர் மல்லிகார்ஜுனா ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை நாளை மறுதினம் நடைபெறுகிறது. மேலும் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பெங்களூரைச் சேர்ந்த சுகேஷ் சந்திரசேகரின் ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்ற நிலையில் டெல்லி போலீசார் எதிர்ப்பு தெரிவித்ததால் தீர்ப்பை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கொடைக்கானலில் 56வது மலர் கண்காட்சி துவங்கியது. இதனையொட்டி பூங்காவில் மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வடிவங்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து செல்கின்றனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் உள்ள பிரையன் பூங்காவில் 56வது மலர் கண்காட்சி இன்று துவங்கியது. இக்கண்காட்சியை வனத்துறை அமைச்சர் சீனிவாசன், சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், வேளாண்மைத்துறை அமைச்சர் துரைக்கண்ணு, இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் லட்சக்கணக்கான மலர்களை கொண்டு பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பல வண்ண மலர்களை கொண்டு பூங்கா பணியாளர்கள் உருவாக்கிய 12 அடி உயர டைனோசர் உருவம், காய்களை கொண்டு உருவாக்கிய கிங்காங் மற்றும் பல வகை ரோஜாக்கள், இசை நீரூற்று ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இம்மலர் கண்காட்சி 10 நாட்கள் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கொடைக்கானலில் இதமான சூழ்நிலை நிலவுவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை மேலும் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் அக்னி நட்சத்திர வெயில் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இன்று முக்கிய நகரங்களில் பதிவான வெப்பநிலை குறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழை.